பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. அது என்ன வார்த்தை? இதோ நாட்கள் வரும். எதுக்கு? இன்னைக்கு எத்தனையோ பேர் பெண் பிள்ளையை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் ஃபோன் பண்ணுறீங்க. ஐயா, வயசு 26 ஆச்சு, 27 ஆயிடுச்சு, 28 ஆயிடுச்சு, என் பெண்ணுக்கு ஒரு வரன் கிடைக்கணும், பையன் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பையனை வச்சு சொல்கிறீங்க, 35 வயசாச்சு, என் பையனுக்கு திருமணம் நடக்கலையா, எப்படியாவது ஒரு பெண் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் கண்டது என்ன தெரியுமா? என்ன கண்டார்? மனிதனை படைத்தார். எதிலிருந்து? ஆதியாகமம் 2:7-8 படி மண்ணினாலே மனிதனை என்ன செய்தார்? உருவாக்கினார். இந்த உருவாக்கின தேவன் கண்ட ஒரு பெரிய காரியம், அவன் தனியா இருந்துடவே கூடாது, அது நல்லது இல்லை அப்படிங்கிறத கண்டுதான் ஒரு பெண்ணை உண்டாக்கி அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கிட்ட காமிச்சு, எப்பா இவன் எலும்புல எலும்பு, மாம்சத்தில் மாம்சம் அப்படின்னு சொல்லி அவன் வாயாலேயே சொல்ல வச்சு அவங்கள 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்களுக்கு கையளித்தவர். நிச்சயமா உங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிவார். இதோ நாட்கள் வரும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுப்பீங்களா? எடுத்து மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பி எடுத்துறீங்களா? திருப்பி எடுத்து தேடி எடுத்து கையில் வச்சுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் துணில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாடி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் துணில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். பந்தையாயர்கள் யாவரும் அங்கே, அந்த முள்ளனை முன்னில் நின்றே. பந்தையாயர்கள் யாவரும் அங்கே, அந்த முள்ளனை முன்னில் நின்றே. தம் சிந்தை குழிந்திட பாடி நல்ல காட்சிகள் கண்டிடலாமே. அதிகாலையில் பாடலை தேடி வாரி 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 நாம் செல்வோம்.
மாடி மேலே மன்னன் மகனாகவே தோன்ற பின் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக பேசல் போடம் கேட்க அதிகாலையில் பாடலை தேடி வாரி 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 நாம் செல்வோம். எல்லாம் எடுத்துருப்பீங்க. தயவு செய்து திரும்ப வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். ஏன்னா இந்த மனுஷன் ஒரு காலத்துல எப்படி இருந்தா, தேவ ஆலயத்தின் வாசலிலே ஒருத்தன் தூக்கிட்டு வருவான். அவனை கொண்டு வந்து நாள்தோறும் என்ன செய்வாங்க, அலங்கார வாசலண்டையில வைப்பாங்க. கேட்கும்படி அவன் உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள போறவங்க, ஏன்னா சிலர்லாம் ஆலயத்துக்கு எப்போ போறாங்கன்னு சொல்ல முடியாது. வேலைக்கு போகும்போது போய் ஜெபம் பண்றவங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் மாதமாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னா கூட போய் ஆலயத்தில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. விசுவாசம் உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு ஒரு பொண்ணு அன்னைக்கு சொன்னான், ஐயா நான் ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு போக போகிறேன். மருத்துவர்லாம் சொன்னாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குமா, ஒருவேளை சிசோரியனாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அங்கிள். நான் போய் காலையில் எழுந்திரிச்சு ஆலயத்துலையும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே எனக்கு சுகத்தோட பிள்ளையோடு நான் வீட்டுக்கு வரணும்னு கேட்டு வந்தேன். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணி ஒரு தகப்ப ஸ்தானத்தில் மன தைரியம் சொல்லுவீங்களான்னா நான் ஜெபம் பண்ணி சொன்னேன். கவலைப்படாத, பிரசவிக்க பண்ணுகிற நானே பிரசவத்தை தடுப்பேனோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் தான் சொல்லியிருக்கார். சோ நீ கவலைப்படாம போற, பிள்ளையோட கையில வார. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் என் ஜெபம். வேற நான் ரொம்ப நேரம்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசல. நான் என்னைக்கு போறேன்னே, இன்னும் 1 hour கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க எங்க அம்மா. நான் போய் இன்பேஷண்டாக இருக்க போகிறேன். அங்கேருந்து ஃபோன்லாம் எடுப்பேன். ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க வித்தின் 3 days டியூ டேட் கொடுத்துருக்காங்க. எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்களாண்ணா. நாங்கள் போய் சேர்ந்த உடனே எனக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்மகிட்ட ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அவளை அங்கே போய் மனசில் ஆறுதல் இல்லாமல் இருப்பாளேன்னு கூப்பிட்டு கேட்டேன். வந்து சேர்ந்துட்டே அம்மான்னு. ஆமாண்ணா. கவலைப்படாதம்மா, எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக சிசோரியன் தான் சொல்கிறாங்க, கவலைப்படாத, அப்படி இருக்காது. ஏன்னா கர்த்தர் சுகப்பிரசவத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார்னா நிச்சயமாக தருவார். பயப்படாமல் மட்டும் நீ மட்டும் அதை நினச்சி கண்ணீர் விடாமல் அழாமல் தைரியமாக இரு, நிச்சயமாக நடக்கும். 3வது நாள் நடக்கணுன்றது 2வது நாளே லேபர் பெயின் வந்துச்சு. வார்டுலேருந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே குழந்தை வந்துச்சு. ஒரு ஆப்ரேஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு அட்ரஸே தருவேன், நீங்கள் கேட்கலாம். அவள் கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு சொன்னால் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்தார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, பேர் அட்ரஸ் நான் சொல்லக்கூடாது. அவள் தன் புருஷனுக்கு இருதயத்தில் ஒரு சின்ன செக்கப்புக்காக கூப்பிட்டு போயிருந்தா. அங்கேருந்து மருத்துவமனையிலேருந்து கூப்பிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதா. நான் சொன்னேன் தைரியமாறு, ஒரு பிரச்சனை இருக்காது, நீ கண்ணீரை விட்டீன்னா ஆண்டவர் கணக்கில் இருக்கும். ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டீங்கன்னா கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா அவரே உன் காரியத்தை என்ன செய்வார், அவ்வளவுதான். சங்கீதம் 55:22 வச்சு சொல்லிட்டு வந்தேன். சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவ்வளவுதான். ஏன்னா கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு.
உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் யார்கிட்ட வச்சிடணும்? கர்த்தர் மேல். அவ்வளவுதான். ஏன்னா அவர் உனக்கு ஆறுதலின் தேவனாய் இருப்பார், அன்பின் தேவனாய் இருப்பார். இல்லையா? நம்ம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகம் இயேசுவே. பிதாவிலும் போக்கிடும் வரத்திலும், போதக பிதாவிலும் போக்கிடும் வரத்திலும், ஆதரவு செய்திட கூட்டாளியும் என் தோழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதல், கண்குளிர் என் ஜோதியும், கவலையில் ஆறுதல், கண்குளிர் என் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையில கை கொண்ட அவசரமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த உலகத்துல தொல்லை மிகுந்த உலகத்துல துணை யாருதான்? இயேசு அவர்தான். ராஜா. எனக்கு அன்பானவர்களே, நீங்க வாசிக்க கேட்ட வசனத்துல பார்க்கிறோம், அந்த அற்புதமான சுகம் பெற்ற மனுஷன் யாரு? ஒரு சப்பானி. அப்போஸ்தலர் 4:22 என்ன வாசிக்கிறோம்? அற்புதமாய் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன். அதுக்கு முன்னாடி அவன் அற்புதத்தை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆலய வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன். உள்ள பேசுறது எல்லாத்தையும் கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது. இவன் வாசல்ல உட்காந்து யார் வருவா, என்ன கொடுப்பா, இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ஆலயத்துக்கு வாசல்லே தான் தினம் உட்கார்ந்துருப்பான். ஆனா ஒரு அற்புதம் கூட அவனுக்கு காதில் கேட்கல, ஒரு சுவிசேஷம் கூட சொன்னதாக எழுதப்படலை. யாராவது போறவங்களாவது நின்று, தம்பி இப்படியே சப்பானியா இருக்கே, இயேசு உன்னை சோமாக்கிப்பா, யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அப்படி சொல்லியிருந்தா அந்த 40 வருஷம் அங்கே உட்கார்ந்து வந்திருக்கானே. எனக்கு அதுதான் வேதனை. அங்கே உட்கார்ந்துருக்கவங்க கூட சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன இல்லை, ஆளு இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, எப்படி தெரியும்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குமே இல்லாட்டி. அவனுக்கு ஒரு சுவிசேஷம் சொன்னாங்கன்னு. ஏன் அப்போஸ்தலர் 14:8 பவுல் பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து இவனை போலவே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாம கால்கள் வழங்காதவனா உட்கார்ந்து இருந்து பவுல் பிரசங்கிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பவுல் நோக்கி பார்த்தான். அவனுடைய முகத்துல தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு? அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று. எப்ப இருந்து சப்பானியா இருந்தவன்? பிறந்ததிலிருந்து, தாயின் வயிற்றுல இருந்தே பிறக்கும் போதே சப்பானி. அப்படி பிறந்தவன் சொல்ல, நீ எழுந்து நின்று காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னார். உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அது வரைக்கும் சப்பானியா இருந்தவன் குதித்தெழுந்திருந்தான். ஏன்னா அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, இவனுக்கு சொல்லப்பட்டதா இல்ல. ஏன்னா நாம சொல்றோம், எல்லாரும் சமயம் வாய்த்தாலும்
சொல்லப்படாத இடங்கள் உண்டு. உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொல்லைதான் மழை மாறி பொழி, நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகங்களும் சொல்லப்படாத இடங்கள் உண்டு. இது எத்தனை இடத்துல சொல்லப்படல. பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன், ஆலயத்து பக்கத்திலே உட்கார்ந்துருந்தவன், வாசல்லே உட்கார்ந்துருந்தேன், வேற எங்கேயும் இல்லை. எந்த வாசல்ல உட்கார்ந்துருந்தா? அலங்கார வாசல். ஏன்னா எல்லாரும் அந்த அலங்காரத்தை பார்க்க போகாமல் வந்துருமா? அடேங்கப்பா என்ன லைட்டு போட்டிருக்காங்க, என்ன அழகா இருக்கு பார்த்துருப்பான். ஆனால் அந்த சப்பானி யார் பார்த்தா? ஏதோ துட்டு போடணும் தான் பார்ப்பான். யாராவது அவனுக்கு நின்று, நீ உட்கார்ந்துருக்கிறியே, இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர் யாரு, இந்த ஆலயத்தை நாங்களாம் தேடி வரோமே, யாரை தேடி வரணும் சொன்னாங்களா? இல்லையே, சொல்லலைங்க. ஏசு அதனால தான் சொன்னார், சீசனில் பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, சகலருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னார். இயேசுவில் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் களி கூறுங்கள். நமக்கெதிரான மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவுமில்லை. உனக்கெதிரான மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவுமில்லை. நாம் சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். உனக்கு எதிராக மந்திரமும் கிடையாது, குறியும் கிடையாது, எவனோ செஞ்ச செய்வனெல்லாம் கிடையாது. நாம் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு காத்திருக்கணும். சுவிசேஷத்தை எப்படியாவது மூச்சு இருக்கிறக்குள்ள சொல்லணும். இந்த சப்பானிக்கு 40 வருஷம் உட்காந்துருந்தானே, யாராவது சொன்னாங்களா? எழுதப்படலையா? பவுல் எங்கோ இருக்கிற லிஸ்திராவில் இருக்கிற தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தாலேருந்து சப்பானி இருந்தவனுக்கு பிரசங்கம் கேட்டுருச்சு. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருப்பான் 40 வருஷம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாதி நாள், ஏன்னா பலத்தின் மிகுதினாலே 80. அப்போ அந்த 40 வருஷம் அங்கே உட்கார்ந்து இருந்திருக்கான். சரி, 1 வயசு வேண்டாம், 2 வயசு வேண்டாம், ஒரு 10 வயசுக்கு பிறகாது. சரி, ஒரு விவரம் தெரிஞ்ச பிறகு ஒரு 20 வயசுக்கு பிறகாது. அவன் காதில் ஒரு வார்த்தை விழலையே. விழுந்திருந்தா பேதுருட்ட போய் பிச்சை கட்டி நிற்பானா? ஏன்னா பேதுருவிலும் பெரியவர் எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில். அப்புறம் என்ன, அவர்கிட்ட கேட்டிருப்பான். ஏன் பரிதிமைக்கு தெரிஞ்சே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா யாராவது அவனுக்கு இயேசு போறார், அவ்வளோதான் சொன்னாங்க. கூட்டமாக போகுது, யார் போறாப்பா? நசரேயனாகி இயேசு போகிறார், அவ்வளோதான் சொன்ன உடனே அவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டானே. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் வாழ்க்கையை மாற்றன்னா இவர் ஒருத்தரால தான் முடியும். என் வாழ்க்கையை மாற்றதுக்கு வேற யாரும் என்ன செய்ய முடியாது, முடியாது. அவனுக்கு அந்த நம்பிக்கை முழுசாக வந்துருச்சு. அதனால தான் அவன் சொன்னான், இயேசுவே என் தெய்வமே, எல்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, எல்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன்,
நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. எல்லை மன்னியும் தெய்வமே, எல்லை ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, ஹல்லேலூயா, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, எல்மே மனமிரங்கும். அவன் கப்டானே, இவனுக்கு கூப்பிடக்கூட முடியலையே. அந்த வழியில் எத்தனை நேரம் பாஸ்டர் போயிருப்பார், பேதர் மட்டும்தான் போயிருப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் அவர் வேலையை பார்த்துட்டு போகிறார், லேவியன் ஆசாரியன். கீழே கிடக்கிறவனை யாரும் என்ன செய்யறதில்ல. லேவியன் பார்த்தானா? இல்லை. ஆசாரியன் விலகி போயிட்டார். ஆனால் நல்ல சமாரியன் தேடி வந்தாரே, அந்த நல்ல சமாரியனான இயேசுவை தேடி பார்த்தானா? இல்லைங்க. ஆனால் அவனுக்கு சுகம் கொடுத்தது யாரு? பேதுருவே சொல்றாரு, நீங்க எங்களை நோக்கி பார்க்கறது என்னப்பா? இந்த சர்வாங்க சுகத்தை யார் கொடுத்தா? நீங்க கொன்னீங்களே, அந்த ஜீவாதிபதியை சிலுவையில் அடைஞ்சு கொன்னீங்களே, அவருக்கு பதிலாக அந்த பரவாச விடுவீங்கன்னு கேட்டீங்களே, கொலைபாதகர் என்று குற்றம் சாட்டினீங்களே, அந்த இயேசு மரித்தார். அவர் கொலை செய்யப்பட்டாலும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு எழுந்தார். அந்த ஜீவாதிபதி தான் இவனுக்கு எதை கொடுத்திருக்காரு? சர்வாங்க சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் தருவார். ஆமென். நீங்கள் இந்த வசனத்து மேல கை வச்சு சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோட விட்டுறாம வசனத்தை சொல்லி பாருங்க வாய்ட்ட. ஏன்னா வேதம் சொல்லுது, யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும் கரிசோறு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்க மேல அன்பு கூறுகிற தேவன் உங்களை சுகப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, நீங்கள் இந்த ஊழியம் தவறாமல் நடக்கிறதுக்காக, ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராம் தடையில்லாமல் வர்றதுக்காக எத்தனையோ கட்டுமான பணி அப்படியே நிற்குது. அது முடிக்கப்படுவதற்காக மதுரையில் வயதான பெண்கள் பார்வையற்றவங்களை வச்சுருந்தோம். அந்த ஓடு ஆஸ்பெட்டாஸ் 15 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கருப்படிச்சு அநேக இடத்துல ஒழுக ஆரம்பிச்சு பார்க்குறவங்கள சொன்னாங்க, என்ன இப்படி கண்ணங்கரேன்னு இருக்கு, மாற்றக்கூடாது. எனக்கு அது கூட தெரியல, ஏன்னா நான் பார்க்க முடியாதனால கருப்பை பற்றி தெரியல. நான் என்ன மாற்றலாம், இதுக்கு மேலே போடுறதுக்கு இனிமேல் சென்ட்ரிங் போடனா என்னால் செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, ஓடு வேண்டாம் மாற்றுறதுக்கு ஒரு தகரம் மாற்றுவோன்னா அவங்க கூட்டம் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு இடத்துக்கு 1200 சதுரடிக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமையா தகரமே. அதுக்கப்புறம் செய்கூலி இருக்குது, எப்படி மாற்றுவீங்கன்னா நான் சொன்னேன், வயதான பெண்கள்லாம் சொன்னேன், இங்கே தங்காதீங்க, ஏன்னா ஓடெல்லாம் பொடிஞ்சு போயிருக்கு, அது சீக்கிரத்தில் சரி செய்யட்டும் அப்புறம் வரலான்னு சொல்லி அநேகரை கூட அனுப்பி வைத்ததை ஆண்டவர் அறிவார். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலியில்
ஒரே அறை தான் இருக்குது, அதில் அநேக ஆண்கள் தங்கியிருக்காங்க. இன்னொரு அறையில் இடம் கேட்டால் இல்லை, இடம் இருக்குது, கட்ட முடியல. இதற்காக ஜெபியுங்கள். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். ஃபியூனரல் காரியத்துக்கு எப்போ ஒரு ஃபண்டு வச்சுருக்கணும். கிறிஸ்மஸ் காலம் நான் கவர் போட்டு இத்தனாயிரம் பேருக்கு கொடுக்க போகிறேன், 4000 பேருக்கு, 3000 பேருக்கு, 150 பேருக்கு, 200 பேருக்கு, இப்படிலாம் சொல்லலை. நீங்களே வந்து பார்க்கலாம். திருநெல்வேலியில் 23ஆம் தேதி கிறிஸ்மஸ் விழா உண்டு. அதே போல் மதுரையில் 25ஆம் தேதியே கிறிஸ்மஸ் விழா உண்டு. நீங்கள் வரலாம், பார்க்கலாம், உட்காந்து நல்லா நீங்களும் சாப்பிடலாம். வாங்க, உங்களுக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பு. கர்த்தர் ஏவினால் அந்த நாளின் தேவைகளுக்காக நீங்களும் உதவலாம். எப்படி தொடர்பு கொள்ள? 2 நம்பர் இங்கே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கொடுக்கணும், இல்லை சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கணும், அல்லது கட்டுமான பணி கொடுக்கணும், இதுகளுக்கெல்லாம் எப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் அமௌண்ட்டை சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மனசில் இருக்கும். அந்த காரியத்தை சொன்னீங்கன்னா அதுக்குரிய கணக்கை சொல்லுவேன். இங்கேயும் ஒரு நம்பர் வரும், 8438852500. இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று வரும். இது உதவி செய்வதற்கான, ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதில் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். சுவிசேஷத்துக்காக கொடுக்குறாந்தா என்ற கேளுங்க, அதற்கென்று தனியாக கணக்குண்டு அது தருகிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதோ நாட்கள் வரும் என்றீர். என் தேவன் சொன்னபடி 40 வருஷம் வாசலில் கிடந்தவனுக்கு வாழ்க்கை வந்தது உண்மையானால் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறவர்களுக்கு வராதா? அந்த படுக்கை மாறாதா? அந்த வேதனை மறையாதா? கர்த்தர் உதவி செய்யும். யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மன ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தாமே நன்மைகளை செய்யும், நன்மையான ஈவுகளை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற குடும்பங்களை இன்னும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.